இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 இம்பார்ட்டண்டான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி அப்படின்னா சிஎஸ்எஸ் கார்ப் நிறுவனத்துலேருந்து நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்டிங்காக ஹையர் பண்ணுறாங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கேட்ப்ளாய் இன்ஜினியரிங் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கோ மெக்கானிக் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து சர்வீஸ் அட்வைசர் அப்படின்ற ரோலுக்கான ஹையரிங் ப்ராசஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 3 கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படின்னு வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பற்றி இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா சிஎஸ்எஸ் கார்ப் நிறுவனத்துலேருந்து நெட்வொர்க் இன்ஜினியர் போஸ்டிங்காக ஹையர் பண்ணுறாங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். சிஎஸ்எஸ் கார்ப் ஹையரிங் ஃபார் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் ஃபார் பெங்களூர் லொகேஷன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய சிஎஸ்எஸ் கார்ப் லொகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்டிங்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டியர் கேண்டிடேட்ஸ், greeting from CSS Corp. We are currently hiring for network engineer for Bangalore location. Please find below the job description. So the job descriptionலாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள். பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ மார்னிங் ஷிஃப்ட் இருக்கலாம், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்கலாம், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் கூட இருக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வித் CCNA, CCNP, CCIE சர்டிஃபிகேட் கேன் அப்ளை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட், அதாவது CCNA இருக்கலாம், இல்லை CCNP சர்டிஃபிகேட் இருக்கலாம், இல்லை CCIE சர்டிஃபிகேட், ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப் டு 4 years வரைக்கும் ஏதாச்சும் கம்பெனியில் நீங்கள் வந்து நெட்வொர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நெட்வொர்க் சம்மந்தமான ரோலில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த கம்பெனிக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு 1 lakh சேலரிலேருந்து அப் டு 6 lakh சேலரி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ், நீங்கள் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கீங்க, எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். நெட்வொர்க் இன்ஜினியர் இந்த சென்ஸ் பேசிக் பே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நியர்லி 25,000 மினிமம் சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேலரி தான் இருக்கும். அண்ட் டிசைட் கேண்டிடேட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 1 yearலேருந்து மேக்ஸிமம் 5 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நெட்வொர்க் டொமைனில் இருக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஹூ ஹேஸ் ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் TCP/IP அண்ட் SNMP கேன் அப்ளை ஃபார் த சேம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் TCP/IP அண்ட் SNMP அப்படின்ற டொமைனில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஃபைண்ட் பிலோ த டீடைல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் எப்படி இருக்கும், என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெக்னிக்கல் சப்போர்ட் பொசிஷன் ப்ரிஃபரபிளி வித் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி கம்பெனி, in-depth knowledge and hands-on experience with network monitoring and troubleshooting utilities, experience reading and understanding packet captures using tools such as Sniffer, next வந்து பார்த்தீங்கன்னா Ethereal, next Wireshark, next Cascade Pilot, next App Transaction or similar அப்படின்ற சொல்லியிருக்காங்க. Through understanding of the TCP/IP stack, the expertise in network monitoring technologies such as NetFlow, SNMP, WMI, next TAP, SPAN mirroring அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜென்ரல் ரவுட்டிங், ஸ்விட்சிங், பாலிசி பேஸ்ட் ரவுட்டிங், நெக்ஸ்ட் வந்து ஸ்பேனிங் ட்ரீ, VLANs and VLANs trunking அப்படின்ற இந்த டொமைனில் நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் போத் ஓரல் அண்ட் ரிட்டன், நெக்ஸ்ட் எக்ஸலன்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில் வந்து வேணும். நெக்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் OPNet, நெட்வொர்க் ஃபிசிக்ஸ், next to Mazu or Riverbed products is preferred. Experience with Unix, Linux, Microsoft operating system. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிக்ஸில் ட்ரெயின் ஆகிருக்கலாம், இல்லை லினக்ஸில் ட்ரெயின் ஆகிருக்கலாம், இல்லை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆர்டினரி நம்ம மைக்ரோசாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபெமிலியாரிட்டி வித் பைத்தன் அண்ட் பெர்ல் ஸ்கிரிப்டிங் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். சிஸ்கோ CCNP ஆர் CCIE இஸ் ஹைலி ஃபேவர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது 100%
100% வந்து கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இன்ட்ரெஸ்டட் கைண்ட்லி ஷேர் யுவர் அப்டேட்டட் ரெஸ்யூம் வித் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா ஃப்ரெஷர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் சேலரி வந்து கரண்ட் சேலரி வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். அவர் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ எக்ஸ்பெக்டட் சேலரி அண்ட் நோட்டீஸ் பீரியட் வந்து இங்கே கொடுத்துருவோங்க. ஆல்ரெடி நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோட்டீஸ் பீரியட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ரெஸ்யூம்ஸில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நெட்வொர்க்கிங்கில் என்ன டொமைனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கேட்ப்ளாய் இன்ஜினியரிங் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். வாக்கின் இன்டர்வியூ அட் சென்னை. ஸோ சென்னை லொக்கேஷனில் வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு 5ஆம் தேதி ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் ஹையர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா SDS2 அண்ட் டெக்லா ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இந்த SDS part 2 அண்ட் டெக்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து வேரியஸ் பொசிஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து AGM, சீனியர் PM, நெக்ஸ்ட் PM அப்படின்ற போஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் லீடு, நெக்ஸ்ட்டு சீனியர் செக்கர்ஸ், சீனியர் மாடலர்ஸ் அண்ட் சீனியர் டீட்டெயிலர்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ SDS part 2 இதில் நாலேஜ் இருக்கவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் டெக்லாவில் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 5th ஜூன் அன்றைக்கி நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கோ மெக்கானிக் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து சர்வீஸ் அட்வைசர் ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 4 டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரெஸ்யூம்ஸு, நேமு, இந்த மாதிரி ஒரு 4 டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் அட்வைசர் அப்படின்ற ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ரிக்வயர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 இயர்லேருந்து மேக்ஸிமம் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ். ஸோ ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி மினிமம் 1 இயர்லேருந்து மேக்ஸிமம் 5 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி ஆர் டிப்ளமா இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும், நாலேஜ் ஆஃப் ஆட்டோமொபைல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சிருக்கணும், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் அட்லீஸ்ட் 30 to 35 cars at one time அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 1 இயர்லேருந்து மேக்ஸிமம் 5 years வரைக்கும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸில் இருந்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி ஆர் டிப்ளமோவில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஷெட்யூல் அண்ட் அரேஞ்ச் அப்பாயின்மெண்ட்ஸ் வித் த கஸ்டமர் கிளைண்ட்ஸ், ரிசீவ் அண்ட் கிரியேட் ஜாப் ஆர்டர்ஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ஸ்க்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணுறது, சர்வீஸ் அட்வைஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. கோஆர்டினேட் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் கேரேஜ், செக் ரிப்பேர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆன்கோயிங் ஒர்க் இன் த கேரேஜஸ், keep checking on quality and make preparations for vehicle delivery, ensure timely delivery of vehicles and bills sent to customers, plan existing and new customer acquisition, plan to improve market share and overall customer satisfaction, next manage customer complaints, next implement processes for cost control. ஸோ சிம்பிளாக இந்த ஜாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து ஒரு கார் எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஷோரூமாக இருந்தாலும் ஒரு சர்வீஸ் சென்டராக இருந்தாலும் நம்ம ஒரு கார் எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஒரு சர்வீஸ் விடுறோம் அப்படின்னா அங்கே ஒரு பர்சன் நமக்கு வந்து பார்த்தா ரிசீவ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இது வந்து எப்போ வந்து இந்த கார் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும், எவ்வளோ பில் ஆகும், என்னென்ன மாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில அட்வைஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் அட்வைஸராக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து ஒர்க்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா நேமு, ஃபோன் நம்பரு, இமெயிலு அண்ட் உங்களோட ரெஸ்யூம்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். சொல்லி தான் ஜேபி சைனிங் ஆஃப்.